ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம நியூ சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். அந்த சீரீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ்ஸை வச்சு எப்படி ஸ்டைலிங் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். சிஎஸ்எஸ் பேசிக்காகவே ஸ்டைல் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வரைக்கும் நம்ம பேசிக் டேக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்குமே நம்ம HTML வந்து கவர் பண்ணிட்டோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் பண்ணுறது சிஎஸ்எஸ்க்கு தான். சிஎஸ்எஸோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே. இப்போது சிஎஸ்எஸ்னால் என்ன? சிஎஸ்எஸ்ன்றது ஒரு டூல். அது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணோன்னா நம்ம வெப்சைட்டை வந்து பெட்டராக அழகாக காட்டுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போது ஜஸ்ட் ஒரு பிளெயின் டெக்ஸ்ட், அதாவது டெக்ஸ்ட்னா என்ன, நம்ம ஏபிசிடி இது எல்லாமே வந்து ஒரு டெக்ஸ்ட்டில். ஸோ அந்த பிளெயின் டெக்ஸ்ட்டை நம்ம சிஎஸ்எஸ்ல என்னவா பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம கலர் சேஞ்ச் பண்ணலாம், அண்ட் பேக்ரவுண்டை வந்து சேஞ்ச் பண்ணலாம், ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணலாம், லேயர்டை சேஞ்ச் பண்ணலாம். ஸோ டெக்ஸ்ட்டுக்கே நம்ம இவ்வளோ நிறைய சேஞ்சஸ் பண்ணலாம் அந்த சிஎஸ்எஸ்ஸை வச்சு. சிஎஸ்எஸோட அட்வான்டேஜ் இதுதான். நம்ம சிம்பிளாக ஒன்று எடுத்தாலுமே அதை வந்து பெட்டராக காட்டுறதுக்காக நிறைய ப்ராப்பர்ட்டி வந்து சிஎஸ்எஸ்ல இருக்கு. அண்ட் உங்களுக்கு இப்போ ஒரு கேள்வி வரலாம், HTMLலாம் இருக்கே, எதுக்கு சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணோம்? நம்ம HTML நம்ம போல்டு தாக்கி டேலி தாக்கி இந்த மாதிரி நிறையா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டாக்ஸி எதுக்கு நம்ம சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வரும். நம்ம என்னதான் HTML டேக்ஸ் யூஸ் பண்ணாலுமே இந்த ஸ்கெலிட்டல் சிஸ்டம் மாதிரி தான். அது ஒன்லி வந்து டிசைன் இது பண்ணுவோம். நம்ம நார்மலாக டேக்ஸை வச்சு ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி ரெடி பண்ணிவிடுவோம். ஆனால் அதை ஒரு முழு மனுஷனாக இந்த மாதிரி ஆக்குறதுக்கும் அண்ட் அதை ஃபுல்ஃபில் ஒரு டிசைன் பண்ணுறதுக்கும் அண்ட் கலரிங்லேருந்து எல்லாம் பண்ணுறதுக்கு சிஎஸ்எஸ்ல நிறைய ப்ராப்பர்ட்டி வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம அதனால தான் சிஎஸ்எஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். சிஎஸ்எஸ்ஸை வச்சு ஒரு முழு டிசைனை வந்து நம்ம ஃபுல்ஃபில் ஆக்கலாம் அண்ட் பார்க்க வந்து அட்ராக்டிவாக இருக்கும், யூஸருக்கு இன்டர்ஃபேஸாக இருக்கும். அதனால தான் நம்ம சிஎஸ்எஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். அண்ட் ஓகே, நம்ம HTML சிஎஸ்எஸ் வந்து ஓகே புரிஞ்சது அப்படின்னு இருக்கும். ஜாவா ஸ்கிரிப்ட்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று படிக்கிறோமே, இதில் ஜேஎஸ்னா என்ன அப்படின்னு ஒரு டவுட் வரும். இப்போது நம்ம HTML ஒரு ஸ்கெலிட்டல் சிஸ்டம் மாதிரி பார்த்தோம். அதை நம்ம எப்படி ஒரு முழு மனுஷனாக டிசைன் பண்ணுவோம் அண்ட் சிஎஸ்எஸ்ஸை வச்சு தான் நம்ம வந்து டிசைன் பண்ணுவோம். சரி, ஓகே, ஒரு ஸ்கெலிட்டல் சிஸ்டமும் வந்துடுச்சு, ஒரு மனுஷனாவும் உருவாக்கிட்டோம். இப்போ மனுஷன் என்ன பண்ணுவான்? சும்மாவா இருப்பான், அவன் நடப்பான், உட்காருவான், தண்ணி கொடுப்பான். ஸோ எல்லாமே பண்ணுவான். அவனுக்குள்ளே பிளட் சர்க்குலேஷன் போகும் அண்ட் அவனுக்குள்ளேயே நிறைய பார்ட்ஸ் வந்து வேலை செய்யும். ஸோ இதெல்லாம் பண்ண தான் நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து நம்ம ஆக்ஷனுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு HTML என்ன, சிஎஸ்எஸ் என்ன, ஜாவா ஸ்கிரிப்ட்னா என்னன்னு சொல்லி தெளிவாக புரிஞ்சிருக்கும். இது சிஎஸ்எஸ் ஃபுல்லாக கற்றுக்கணுன்னா நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் நம்மளோட எப்போவுமே லிங்க்லேயே இருங்க. அண்ட் நம்ம போடுற வீடியோவை மறக்காமல் பார்த்துருங்க. ஹாப்பி தேங்க்ஸ், பை பாய்.